நொய்யல் ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலை கழிவுகள். மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் நீதி மய்யம் மனு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் சிங்காநல்லூர் தொகுதி மாவட்ட துணைச் செயலாளர் டாக்டர் சவுந்தரராஜன் தலைமையில் அக்கட்சியினர் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் நஞ்சுண்டாபுரம் நொய்யல் ஆற்றில் ரசாயன மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் தொடர்ந்து கலக்கப்படுவதால் தண்ணீர் கடுமையாக மாசடைந்து வெள்ளை நுரையாக பொங்கிச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் ஆற்றின் வழித்தடம் முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் ஆக்கிரமித்துள்ளதால் ஆற்றை காணாதவாறு மூடியுள்ளதாகவும் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் நஞ்சுண்டாபுரம் முதல் வெள்ளூர் செல்லும் குறுக்கு வழி சாலையோரம் மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு ஆற்றங்கரை பகுதியிலேயே தீயிட்டு எரிக்கப்படுவதாக மைய நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் மக்களின் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. விரைவில் பருவமழை துவங்க உள்ளதால் பொது சுகாதாரத்தை பேணி காக்கும் பொருட்டு போர்க்கால அடிப்படையில் நொய்யல் ஆற்றின் நீர் வழித்தடத்தை தூர்வாரி நீர்நிலையை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்வின் போது மையத்தின் சமூக ஊடக அணி மாவட்ட அமைப்பாளர் கௌஷிக், வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிமொழி, வட்டச் செயலாளர் கமல் தேவராஜ் மற்றும் கிளை செயலாளர் ஜெயலலிதாபுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். வணக்கம். மக்கள் நீதி மய்யம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வர்றேங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்துருக்கிறோம். நஞ்சுண்டாபுரம் 62வது வார்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ஆறு கிராஸ் ஆகுதுங்க. இந்த கிராசிங்கில் வந்து கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை ஃபுல்லாகவே படர்ந்து ஆத்த காணாம் அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கனால வந்து இதை உடனடியாக ஆய்வு செய்து ஆகாய தாமரை அகற்றும்படி கேட்டுக்கிறோம். இதில் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, ரசாயன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே ஆற்றுல கலந்து அது ஸ்டோர் ஆகுது. தண்ணி மூவ் ஆகிறதுக்கு வழி இல்லாதனால இப்போ வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் வந்து இதெல்லாம் அகற்றாமல் இருக்கையில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, வெள்ளப்பெருக்கு உருவாகிறதுக்கான காரணங்கள் அமையும். போகிறதுக்கு வழி இல்லாதனால இதை உடனடியாக சரி செய்து மக்கள், அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சிரமப்படுறாங்க. அந்த துயரத்தை போக்கும்படி மக்கள் நீதி மய்யம் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கோம். நன்றி.